வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா கேக். வெண்ணிலா ஃப்ளேவர் கேக் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா வந்து 400 கிராம், சர்க்கரை வந்து 400 கிராம். சர்க்கரை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 200 கிராம் பட்டர், 150 கிராம் டால்டா, 4 முட்டை, தேவையான அளவு உப்பு, வெண்ணிலா வினிகர், சோடா ஒரு அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நான் மணல் வந்து ஜலிச்சு இந்த குக்கரில் வந்து இந்த அளவு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, கம்மியாகவும் போடாதீங்க. ஏன்னா இந்த குக்கர் சூடாகி மணல் சூடாகி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த பாத்திரமும் சூடாகணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு இந்த மணல் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு மணல் சூடாக விடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரை வச்சு இந்த மணல் வந்து சூடாகிறதுக்கு முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு இது ஹைலியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இது பாட்டுன்னு ஒரு இடத்துல இருக்கட்டும். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோடாவை போட்டுடலாம். நம்ம பேக்கிங் பவுடரையும் போட்டுடலாம். இப்போ சும்மா ஒரே ஒரு சிட்டிகை இவ்வளோண்டு சால்ட்டு. இப்போ முட்டையை உடைச்சி போட்டுடலாம். நூறு கிராம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முட்டை, அந்த கணக்கு வச்சுக்கோங்க. 100 கிராம் மைதா பண்ணுறீங்கன்னா ஒரு முட்டை, 25 கிராம் டால்டா, 25 கிராம் பட்டர், அந்த மாதிரி கணக்கு பண்ணி பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை போட்டுடலாம். நீங்கள் சர்க்கரை முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இப்போ சர்க்கரையை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டுடலாம். இப்போ நம்ம வெண்ணெயும் போட்டு ரெண்டுத்தையும் ஒரே சரி சமமாக நம்ம அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பட்டர் வந்து ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கலக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பட்டர், சர்க்கரை, டால்டா இது எல்லாமே வந்து நல்லா உருகணும். நல்லா வந்து அடித்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம வெண்ணிலா எசன்ஸையும் போட்டுடலாம். ஒரு மூடி இல்லைன்னா 1.5 மூடி போடலாம். உங்கள் டேஸ்ட்டு எப்படி, வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறவங்க வந்து 1.5 மூடி போட்டுக்கோங்க. பிடிக்காதவங்க 1 மூடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மைதாவை ஃபுல்லாக போட வேணாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். அதை நம்ம ஃபுல் மைதாவையும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் அதில் ஒரு முட்டையை போட்டு கூட கிண்டலாம். அடுத்து பத்தலை அப்படின்னா, முட்டையோட வாசனை ரொம்ப பிடிக்கல அப்படின்னா நான் சொன்ன அளவு அதே 4 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடைசியில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க.
எண்ணெய் வந்து டைட்டாக இருந்தால் மட்டும் போடுங்க. டைட்டாக இல்லை கரெக்டாக கலக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் போட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். உங்களுக்கு கையில் கலக்க கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் மாவு பிசைகிற ஜார் இருக்கும், அதில் போட்டு பிணைஞ்சிக்கங்க. இப்போ இதில் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் வேணால் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக தடவிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இப்படி வந்து தட்டிகிட்டே இருங்க. தட்டிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி சரிசமமாக தட்டிட்டு இப்போ எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாயிடுச்சு. ஐலியே இருக்குது. மணல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடிடலாம். நம்ம மூடிட்டு வெயிட்லாம் போட வேணாம். 10 நிமிஷம் ஐயில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு 30 நிமிஷம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஆனால் குறைஞ்சது இது ரெடியாக 45 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த அனலில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து மேலெல்லாம் கொஞ்சம் கலர் வரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி நம்ம அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மண் இருக்கும், அதனால் இதை தள்ளி வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கத்தியில் சைடில் இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சாக்லேட் கலந்து செஞ்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். அடியில் வந்து கொஞ்சம் கலர் மாற தான் செய்யும். அதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும். இதை விட சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா, மெலிஸ் பாத்திரமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர் மாறாது. பாருங்கள், சூப்பரான சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.